வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு நல்ல ரொமான்டிக் படத்தை பார்க்கறதுக்கு பதிலாக காதலர்களை கண்டந்தோண்டமாக வெட்டி போகிற மாதிரி ஒரு படத்தை பார்க்கணும்னா நம்மளுக்காக தான் வந்திருக்கு ஹார்ட் ஐஸ். படத்தோட கதை என்னன்னா, ஊரையே அச்சுறுத்திட்டு இருக்கிற ஹெக், அதாவது ஹார்ட் ஐஸ் கில்லருங்கிறவர் காதலர் தினத்தன்னைக்கு காதலர்கள் எல்லாம் வந்துட்டு போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறாரு. இதனால அந்த ஊரே வந்துட்டு பதட்டத்தில் இருக்குது. ஒரே ஹெட்லைன்ஸாகவும் போலீஸ் வந்துட்டு தேடுறது உண்மையாகவே இருக்குது. இது போக ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, ஜுவல்லரி ஆட் கம்பெனியில் நம்ம ஹீரோயினுக்கு வேலை போட்டுக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. அந்த வேலைக்கு ஹெட்டாக ஜேங்கிறவர் வந்துட்டு ஜாயின் பண்ணுறாரு. ஜேக்கும் ஆலிக்கும் வந்துட்டு பற்றிக்கிற மாதிரி இருக்குது. அதனால ஜே வந்துட்டு ஆலியை டேட்டுக்கு கூப்பிடுறாரு. அந்த டேட்டில் ஆலிக்கும் ஜேக்கும் செட் ஆகாமல் ஜே வந்துட்டு அந்த ஹோட்டல்லேருந்து வெளியே வந்துடுறாரு. நம்ம ஏதோ தப்பாக பேசிட்டோமோன்னு நினச்சி ஆலி வந்து பின்னாடியே வந்து நம்ம ஜேயை வந்துட்டு கட்டி பிடிச்சி கிஸ் அடிச்சிடுறாங்க. இந்த கிஸ்ஸை ஆலியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு பார்த்துடுறாங்க. அவங்கள வெறியேற்றின மாதிரி ஆயிடுச்சு. அந்த வெறி அவங்களுக்கு மட்டும் ஆகலை, இன்னொருத்தருக்கு ஆகிருக்கு. அவர் தான் ஹெக், நம்ம ஹார்ட் ஐஸ் கில்லர். இதுக்கப்புறம் நம்ம ஹார்ட் ஐஸ் கில்லர் இவங்களை போட்டாங்களா, இவங்க அவங்கள போட்டாங்களா, இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை போட்டாங்களா, இதுதான் இந்த படத்துடைய மீதி கதை. படம் ஜாலியாகவே இருந்துச்சு. ஒரு ஸ்லாஷர் மூவியில் என்னென்னலாம் இருக்கணுமோ அது எல்லாமே வந்துட்டு இந்த படத்துலையுமே இருக்குது. கூடுதலாக வந்துட்டு ரோம்காமையும் வந்துட்டு உள்ள நுழைச்சி ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு ரோம்காம் ஸ்லாஷராக வந்துட்டு இதை கொடுத்துருக்காங்க. அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட்டும் ஆகிருக்குது. இந்த ஸ்லாஷர் மூவிஸ்லாம் வந்துட்டு இந்த ரத்தம் தெறிக்க இருக்கும். அது வந்துட்டு இதுலேயும் வந்துட்டு கொஞ்சம் கூட குறை இல்லாமல் இருக்குது. இந்த கழுத்தை வெட்டிட்டு பீச்சிக்கு அடிக்கிற மாதிரி இதான் ஏதாவது மிஷினை வச்சு அப்படியே நசுக்குவானுங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு பல படங்களில் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இதில் நிறையவே இருக்குது. அதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. சின்ன சின்ன காமெடிகள்லாம் வந்துட்டு சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஒரு நல்ல நீட்டாகவே போச்சு படம். போர் அடிக்காமல் ஒரு 1.5 மணி நேரம் போனது வந்துட்டு ஒரு நல்ல விஷயமா தான் இருந்துச்சு. யார் இந்த ஹெக் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு சண்டையை பார்க்கிங் லாட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. அங்கே பல காதலர்கள் அப்படியே படம் பார்த்துட்டு ஜாலியாக இருப்பாங்க. அந்த சமயத்தில் இவன் வந்து கண்டதும் பண்ணிடுவான். அவன் வந்து வாக்குறானுங்கெல்லாம் வெட்டுன்னு வெட்டி தெளிட்டு இருப்பான். இதனால வந்துட்டு நம்ம ஹீரோயின் கடுப்பாய் இவனை நம்ம தான் வந்துட்டு அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு ரணகாலமாகும். அதில் வந்துட்டு முடிச்சிருவானுங்க. அவன் வந்துட்டு அந்த மாஸ்க்கை கழட்டுவாங்க. ஹார்ட்டின் மாதிரி தான் மாஸ்க் போட்டிருப்பான். அந்த மாஸ்க்கை கழட்டோன்னு ஒரு காமெடி யாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது அந்த காமெடி வந்துட்டு நல்லாவே ஒர்க் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம பார்த்தா அது கிடையாது. அப்போ இன்னும் யார் அந்த ஹார்ட் ஐஸ் அப்படிங்கிற மாதிரி இன்னும் திரும்பவும் போகும், திரும்பவும் ஒரு கிளைமேக்ஸு. இந்த இப்படிதான் போச்சு. ஆனால் போர் அடிக்கல, ஜாலியாக தான் நம்ம எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு பார்க்க வேண்டியது இந்த படத்தையெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. என்ன கதையோ அதை வந்துட்டு அப்படியே எடுத்துட்டானுங்க. எங்கேயும் வந்துட்டு சொதப்பாம கரெக்டாக முடிச்சுட்டானுங்க. அப்புறம் முன்னாடி தெரிஞ்சிடும் இவன் தாண்டா அவன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கெஸ் பண்ணிடலாம். தெரிஞ்சிடும். இதெல்லாம் ஒரு வாட்சபிளான படம், அவ்வளோதான். மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு இந்த படத்தை பாருங்க. ஸோ ஒரு ஜாலியாக பார்க்கக்கூடிய படம் தான். அவர் பார்க்கறதுனா பாருங்க. ஸ்லாஷர் லவர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக பாருங்க. அவங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பயங்கரமான படம்லாம் கிடையாது, ஒரு நார்மலான படம் தான். நம்ம வேற ஒரு படத்தில் பார்ப்போம். மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.